கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அரசு பள்ளியில் ஸ்டாலின் அரசின் அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி முடிந்ததும் பள்ளி மாணவர்களை வைத்து பேனர் அகற்றிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரவக்குறிச்சி அரசு பள்ளியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்ட நிகழ்ச்சி முடிந்ததும் பேனர் அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை பள்ளி மாணவர்களை வைத்து மேற்கொள்ளப்பட்டது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் அதிகார மமதையில் பதவி பொறுப்பை மறந்து விதிகளை மீறி செயல்படுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பி செட்டியள்ளி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள பல்நோக்கு கட்டிடத்திற்கு பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 7,82,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த கட்டிடத்தின் பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகாத செங்கல்பட்டு ஆட்சியருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. மதுராந்தகம் தாலுகா ஆணைக்குன்றத்தில் கிராம உதவியாளராக இருந்த முனுசாமி என்பவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது மகன் கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் பணி வழங்க உத்தரவிட்டும் ஆட்சியர் பணி வழங்காமல் இருந்துள்ளார். இதனால் ஆட்சியர் மீது மனுதாரர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ததை அடுத்து ஆட்சியர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஆட்சியர் ஆஜராகாததால் ஜாமீனில் வெளியே வரக்கூடிய வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு விசாரணையை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சாலையை சீரமைக்க 4 பாலங்கள் உடைக்கப்பட்டுள்ளதால் 10 நாட்களாக பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை எடுத்து கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சாலை சீரமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1.5 மாசம் ஆச்சு பாலம் உடைச்சு. அதனால் பிள்ளைய ஸ்கூலுக்கும் போக முடியலை. நாங்கள் அத்தியாவசிய பொருள் வாங்க போக முடியல. யாரையும் ஊசி போட விட முடியலைன்னா கூட ஊரை விட்டு வெளியில் போக முடியல. மழை வேற பெஞ்சதுனால ரொம்ப முடியாதவங்க கூட வெளியில் போக முடியல. ஒரு மாத்திரை கூட வாங்க முடியல. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகலை ஒரு வாரமாக. ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பாலத்தை உடைச்சு தண்ணி ஸ்கூலுக்குள்ளே போகுது. அதனால என் மகள்லாம் ஸ்கூலுக்கே போகலை. ஒரு மாசமாக வீட்டில் தான் இருக்குது பிள்ளைய.